ஹாய், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா கிளப். எபிசோட் 2க்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் பேண்டேஜ் போட்ட அந்த ஹேண்ட்ஸம் பாய் தான் நம்மளை கிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு அப்படின்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கு தான். ஆனால் அவன் எடுக்கிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே போகாமல் வெளியே நின்றுட்டு இருப்பாங்களா. ஆனால் அந்த ஹேண்ட்ஸம் ஹீரோ அங்கே வரான். வந்து நேராக உள்ளே போவான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அவன் பேசாட்டுக்கு உள்ளே போயிட்டு இருப்பானா. அப்போ நம்மளால் என்ன பண்ணுறா, வாண்டடாக அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குற மாதிரி பார்க்குறான். அப்போ அவள் கேட்குறா, நேற்று நான் எதுவும் உங்ககிட்ட எதுவும் தப்பாக நடந்துட்டேன்னா, அதாவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவன் லைட்டாக ஒரு சிரிச்சு ஆமாம் அப்படிங்கிறான். இவளுக்கு ஒரே தயக்கமாக இருக்கும். என்னடா நீங்கள் நேற்று என்ன கிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்க முடியாதுல்ல. இவன் ஆமான்னு சொன்னோட்டி எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் ஆமாம் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான். அப்போ அவன் இருந்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு நிமிஷம் ஸ்லோ மோஷனில் சொல்கிறதுக்கு வாய் எடுக்கும்போது உடனே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு வாயில் கை வச்சு அப்படியே மறைச்சிடுறா. சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் இட் அப்படின்றான். அப்போ அவன் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு இருப்பானா. இவர் இருந்துட்டு உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த லிப்ஸ் தான் சாஃப்டாக இருந்தது அப்படின்னு இவன் அந்த ட்ரீமை நினச்சி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாள். அதை அப்படியே யோசிச்சு பார்க்குறான். இவன் பாட்டுக்கு உண்மையை சொல்லிட்டானா இவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறது. அதனால் டைரெக்டாகவும் கேட்க முடியாமல் அவனையும் சொல்ல விடாமல் ஒரு மாதிரி மென்று முழுங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி நம்ம திரும்பவும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மீட் பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவன் ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன்லேயே நம்ம ஹீரோயின் மேலே இவனுக்கு க்ரஷ் போல இருக்குது. அதனால் அப்படியே இருப்பான். நம்ம ஆளுக்கா சொல்லவே முடியாது. காலைல எந்திரிச்சதுலேருந்தே நம்ம ஹீரோயின் ஒரே நர்வஸாக தான் இருக்கா. இப்போ வேற இவன் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டானா. அதனால இவன் ரொம்ப நர்வஸாகவே இருப்பா. இவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. ஏதோ தெரியாத மாதிரியே ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருப்பாளாம். இவளோட ரூம்மேட் இருப்பாள் ஃப்ரெண்டு, அவள் கூடவே இருப்பா. அவகிட்ட சொல்லிட்டு இருப்பா, இங்கே பாருடி இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆமாம் நேற்று நீ என் கூட எத்தனை மணி வரைக்கும் இருந்த அந்த மாதிரி கேட்குறான். அப்போ அந்த ரூம்மேட் சொல்கிறா, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்போவே கிளம்பிட்டேன்டி என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன இன்னமும் குடிச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி சொல்கிறான். ஆமாம்மா நீ போனது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கே பாரு நம்ம ரெண்டு பேத்துக்கும் என்னென்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணி நடந்த விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாளுங்க. இந்த ரூம் மட்டும் கிளம்பியிருக்க மாட்டா, இன்னும் நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அங்கே ஆட்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயினோட தொப்பி ஃப்ரெண்ட் இருந்துட்டு, இங்கே பாரு நம்மளோட சூப்பரான ஃபேவரட்டான ஒரு பாட்டில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு நம்மளால ரொம்பவே குஷியாயிடுறா. வா நான் இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் வாங்கி அதை குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளால கேட்குறா, என் கையில் எப்படி இந்த பேண்டேஜ் வந்துச்சு, நான் எப்படி விழுந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது எனக்கு தெரியல, ஆனால் வீடியோவில் நீ இந்த உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு பேண்டேஜோட ஒரு டான்சிங் பண்ண மூமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். ஐயோ அப்படின்ட்டு அவனும் அதை வாங்கி பார்த்துட்டு இது மாதிரிலாம் வேற பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷேமாக நினச்சிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்னடா பண்ணுறது, இவ்வளோ ஞாபகம் இருக்குது ஆனால் நமக்கு அந்த மூஞ்சி மட்டும் ஞாபகம் இல்லையே. சரி நம்ம இந்த நட்ஸ்லாம் சாப்பிடுவோம், அது மூளை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன். எப்படியோ இதை சாப்பிட்டாது நமக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு தின்னுட்டே வருவாளா. ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோயினை இடிச்சிடும். கையில் இருந்த நட்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. சரின்னு நம்ம ஹீரோயினை அதை பொறுக்குறாங்க. அந்த பொண்ணு அதை பொறுக்கி கையில் கொடுக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் கையை பார்க்குறாங்க. கையில் ஒரு மச்சம் இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரீமில் ஒரு நோட்ஸ் எடுப்பாங்கல்ல, அதில் இந்த மாதிரி கையில் மச்சம் இருக்குதுன்னு நோட் பண்ணியிருந்திருப்பாங்க. பார்த்தாத்துக்கு இந்த சென்ட் வேற ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. அந்த சென்ட் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே மூஞ்சியை பார்த்தா இவளுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா இது நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஐயோ இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, என்னம்மா ஒழுங்காக வீடு போய் சேர்ந்தியா, நேற்று ரொம்பவே குடிச்சிருந்தியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது நான் குடிச்சிருந்தது உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனே, நீ கூட என்ன அழகாக இருக்க அந்த மாதிரிலாம் சொன்னல அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா நேற்று ஒரு 11 மணிக்கு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. போனதை அவள் கூட பார்த்துருப்பாளா, நீங்கள் தான் அப்போவே கிளம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அவளும் ஆமாம்மா ஆக்சுவலாக உன்னோட ஃப்ரெண்டு தான் என்ன அங்கே கூட்டிகிட்டு வந்தான். அப்போ நீங்களாம் குடிச்சிட்டு இருந்தீங்க, நானும் சேர்ந்து உங்களோட இப்படி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் என்ன கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆர்வமாக அதை கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அங்கேருந்து ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தீங்க, நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நீ ரொம்ப போதையில் வெளியே இருந்தியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குமா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த சீன் அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ க்யூட்டு நீ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா, அப்படி லைட்டாக அப்படி கொஞ்சிட்டு அந்த சொல்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, நான் க்யூட்டா, நீ தான் ரொம்ப க்யூட்டு, இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப க்யூட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாளா. ஐயோ இந்த மாதிரிலாமா வேற நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிறா. அதுக்கப்புறம் சரி நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அந்த மாதிரி திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போது 11 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வரும்போது காலையில் 3 மணி 4 மணி அந்த மாதிரி டைம் இருந்திருக்குமா. அதுதான் இவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். சரி நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லேட் ஆச்சுன்னா அங்கேருந்து கிளம்பிடும். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் போய் அந்த ரூம் எடுத்து சொல்லிட்டு இருப்பாளாம், இங்கே பாடி கண்டிப்பாக கிஸ் பண்ணது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸம் பாயை பற்றி சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே அவன் தான் நீ நம்புறியா, உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டி அவனை தான்
வாய்ப்பு இருக்கும், ஆனால் கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து மூஞ்சி இது மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அப்போ இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அவனா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் தான் எதையும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாள். அப்போ வெளியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்டு தான் வரான், அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் உள்ளே வரும்போது நேற்று அவனுக்கு பர்த்டே இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே வர போனால, இப்போ ரொம்ப பிரகாசமாக வர வந்திருப்பானா. இவங்க பார்த்துட்டு ஓயிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, க்யூட்டாக இருக்கான், இப்போ ஹேண்ட்ஸம் ஆகிட்டான் அப்படிங்கும்போது அவனு இருந்துட்டு வேணுனே போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பான். இந்த பொண்ணுங்க கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. இவனும் வந்துட்டு போது நிறுத்துங்க, இதுக்கு மேலே எங்கே போஸ்ட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து அவன் சீட்டில் உட்காடுறான். அந்த பொண்ணுங்க வந்துட்டு கேட்பாங்க, நேற்று தான் உனக்கு பர்த்டே வாச்சில் டேட்டிங்லாம் போனேன், எதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் வந்த, சீக்கிரம் வரணும்னு அவசியம் இல்லையே, ஆமாம் நேற்று நீ சீக்கிரமே கிளம்பிட்டியா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பர்ஃப்யூம் வாசம் இது அதே வாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு இதை தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பிராண்ட் நேமை சொல்கிறான். உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. உடனே இவ யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா நேற்று இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ தான் அந்த வேர்ல்டே அழகு அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவளை பற்றி பேசியிருந்திருப்பாளா. பத்தாவது கையில் மச்சிருந்திருக்கு இந்த பர்ஃப்யூம், இதெல்லாம் வச்சு உண்மையிலேயே அவள் கிஸ் பண்ண மாதிரி ஒரு சீனே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி ஐயோ நான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. அப்ப அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னது கிஸ்ஸா, இவ என்ன உளறிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பதான் அந்த ரூம்மேட் வந்து நடந்தது எல்லாத்தையுமே அப்படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவன் வந்துட்டு உனக்கு அந்த கிஸ் பண்ணது யார் அப்படின்னு ஞாபகம் இருக்குன்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவான். வேற ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த பெர்ஃப்யூம் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இவனுக்கு வந்துட்டு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றா நான் வந்து அவனை தான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸம் பாய் பேரை சொல்லும்போது இவன் ஆச்சரியமா பாக்குறான். ஆனா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் இந்த வாசம் வந்துச்சு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு கிடப்பா. ஆனாலும் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இங்கே பார்த்துக்கோ அவன் எதுவுமே சொல்லலையே, கிஸ்ஸை பற்றி ஏதாவது சொல்லியிருந்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவன் நேரில் போய் பார்க்கும்போது இதை சொல்லியிருந்துருக்கணும்னு எதிர்பார்க்குறாளாம். அப்போ ஃப்ரெண்டு சொல்லுவா ஒருவேளை நீ குட் கிஸ்ஸராக இருந்திருக்க மாட்டேன், அதனால தான் அவன் சொல்லலை அப்படிங்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்கும். இது எனக்கு பெரிய இழப்பாயிருச்சே, ரொம்ப பெரிய அவமானம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கேட்குறான் எதுக்கு நீ கையை வச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருந்த, இதெல்லாம் உனக்கு தேவையான மாதிரி இவளை நக்கல் பண்ணிட்டு இருப்பான். பத்தாயிரத்துக்கு நீ குடிச்சா வேற மாதிரி ஆயிடுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பான். ரூம்மேட் கேட்பா ஆமா இப்போ அந்த பையனை நீ என்ன பண்ண போற அப்படின்னு அந்த ஹேண்ட்ஸம் பாயை பத்தி கேட்கும்போது அவன் தான் மெசேஜ் பண்ணல காலும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சகிச்சுக்குவாளா. பார்த்தா அவன்கிட்ட இருந்து மெசேஜ் வரும், நம்ம ஹீரோயின் எங்கேயோ வெளியே கூப்பிடுறான் போல இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு ஒரே குஷாகி போயிடுது. அவன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், நான் சொன்னேன்ல அவனை தான் நான் கிஸ் பண்ணியிருக்கேன், அவன் தான் எனக்கு கிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே குதிக்க ஆரம்பிச்சிடுறா, குஷியாயிடுறா. நம்ம ஃப்ரெண்டு வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பானா, இதை பார்க்கும்போது திரும்பவும் கெடுத்து விட போறான். ஆல்ரெடி ஸ்கூல் லைஃப்ல நம்ம ஹீரோயின் டேட்டிங் பண்ணும்போது அடிச்சு தும்சம் பண்ணி பண்ண விடாம பண்ணிவிட்டான். இப்பவும் ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா எப்படியோ ஆளை கண்டுபிடிச்சோம், என்னடி பண்ண போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நர்வஸாகவும் இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் நினைச்சு பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அந்த கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி பேசுறாங்கல்ல, ஆமா நீ மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து தடுத்து சொல்ல விடாம பண்ணிட்டான். ஆக்சுவலா உண்மையில இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸினை திரும்பவும் நினைச்சு பார்க்குறான்.